உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இதை நாம் சிறந்த யோக பலன்கள், ஒரு புரட்டாசி மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு சிறந்த யோகமான பலன்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த புரட்டாசி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு அன்னைக்கு கன்னி ராசிக்கு புரட்டாசி மாத பலன்களாக பார்க்க போறோம். நிச்சயமாக நான் சொன்னதுதான், பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் மாறப்போகிறது. அதாவது ஒரு நல்ல கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான். அதுக்காகத்தான் அந்த புரட்டாசி மாதம் என்பது பலரின் வாழ்க்கையை சிறந்த ஒரு முன்னேற்றி தரக்கூடிய வாழ்க்கை வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற உயர்ந்த உச்சத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். பொதுவாக அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதி அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தால் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் போய், அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப தான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா?
சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். இப்ப இந்த புரட்டாசி மாத பலன்கள் கன்னிராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்கள், அதாவது புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை 31 நாட்களுடைய முத்தாக கொட்டக்கூடிய முத்தான பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு சிறப்பான கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள், கிரக வலிமைகள், கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய வேற லெவல் உச்சத்திற்கு மாற்றம், உச்சத்திற்கு இருந்து செல்கின்ற உயர்ந்த யோக பலன்களை பார்க்க போகிறோம். ரொம்ப பொதுவாகவே புரட்டாசி மாதம் தொடங்கும் போதே ஆரம்பமே அமக்கலமா அமோகமா பௌர்ணமி யோகத்தோடு தொடங்குகின்றது என்பதால் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஆரம்பிக்கும் போது இப்படியாடா அப்படி சொல்லாம ஆரம்பிக்கும் போது அமோகமா பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட யோகம் சிறந்த யோகம். சில பேர் போவோம் ஒரு காரியத்தை செய்யும் போது, என்னடா ஆரம்பிக்கும் போது இத்தனை தடைகளா, இத்தனை பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லாம இந்த புரட்டாசி மாதம் சொல்ல பார்த்து பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற மாதம் தான். அது எந்த அளவுக்கு உண்மை, அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்து இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவராத்திரி விழா 3/10/2024 அன்று, அதாவது புரட்டாசி 17ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்குகிறது. இதனுடைய இறுதி பகுதி நவராத்திரி விழாவினுடைய இறுதி நாளான விஜயதசமி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்பது 11/10/2024 நவராத்திரியினுடைய இறுதி விழா. அது 11/10/2024. அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி. விஜயம் என்றால் வெற்றி, விஜயன் என்றால் வெற்றி, விஜயன் என்றால் வெற்றி, விஜயன் என்றால் அர்ஜுனுடைய பெயர் வெற்றி. ஆக விஜயதசமி என்று சொல்லக்கூடிய வெற்றி நாள், அசுர சக்தியை அழித்த நாள் என்று சொல்லக்கூடிய விஜயதசமி. இது 12/10/2024. இப்படிப்பட்ட சிறப்பு வழிபாட்டுக்குரிய நாட்கள் இந்த புரட்டாசி மாதம். மேலும் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற கிரக வலிமைகள் இருக்கிறது, அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ புரட்டாசி மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். யாருக்கு? கன்னிராசிக்கு. இப்போ இதெல்லாம் உண்மைதானா அப்படின்றது ஒரு விஷயம் முதல்ல கொண்டு வந்துடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசியிலேயே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதியே ஆட்சி பெறுகின்றார். அதாவது புரட்டாசி ஆரம்பிக்க 2 நாள் மட்டும்தான் 12ஆம் இடத்துல புதன் இருப்பார். புரட்டாசி 3ஆம் தேதி, அதாவது 19/9/2024 அன்று கன்னிராசியிலே புதன் ஆட்சி உச்சம். இதுதான் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய தொழில் வெற்றிகள், நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடியது. சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் புதன் ஆட்சி உச்சம், கன்னிராசியில் ஆட்சி உச்சம் பெறுகின்றதுதான் புதன். மேலும் அந்த இடத்துல கேது இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது. அடுத்து எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு தனஸ்தானம் வலிமையா இருக்கணும். தனம்னா வாக்கு, கல்வி, வருமானம், முன்னேற்றம். வாக்கு, கல்வி, வருமானம், முன்னேற்றம், குடும்பம். அப்ப இத்தனைக்கு ஒரு இடம் தான் 2ஆம் இடம். அந்த இடத்துல யார் உட்கார்றா? சுக்கிரன். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டி தருகின்ற சுக்கிரன் ஆட்சி புரிகின்ற காலம். அடுத்து வழக்கம் போல இந்த 2 கிரகங்களை வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு மாற்றம். அடுத்து வழக்கம் போல கன்னிக்கு 6ஆம் இடத்தில் வெற்றிகளை தரக்கூடிய இடத்தில் சனி பகவான். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் வழக்கம் போல ராகு. கன்னிராசிக்கு வழக்கம் போல பாக்கியஸ்தானத்தில் குரு. அதாவது போன மாசம் குரு இருக்கிறத விட இந்த மாசம் குருவினுடைய வலிமை தான் மிகப்பெரிய வலிமை. ரிஷபராசிக்கு, கன்னிராசிக்கு, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய வலிமையில் உட்கார்றார். அது காரணம் இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய இடம் ரிஷபராசியும் துலா ராசியும். அப்ப ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறும் பொழுது குருவனுடைய ரிஷபராசி இருக்கிற குருவின் வலிமை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சொல்ல முடியாத மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பதவி யோகம், சொத்து யோகம், புகழ் யோகம், செல்வ யோகம். அப்படிப்பட்ட இடத்துல குருவுடைய வலிமையை வேற லெவல்ல, அதான் வேற லெவல். புரட்டாசி மாதம் புரட்டி போடுகின்ற வேற லெவல் கன்னிராசி.
அதாவது பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ராசி. இப்ப கன்னி ராசின்னா சந்திரன் இடத்துல இருப்பார். உங்களுக்கு சந்திரனா மனசுல நினைக்கிறதுல நடக்குமா? அப்ப அந்த மனசுக்குள்ள அந்த மனசு இருக்கிற இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? சூரியன் புதன் கனவுல நனவாக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. படிச்சது வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கும். செய்கிற தொழில், புதிய வியாபாரம், புதிய பதவி, புதிய வேலை வாய்ப்பு என்ற அத்தனை யோகங்களும் சிறந்த யோகம். அதை அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி, உயர்ந்த அதாவது கன்னி ராசிக்காரங்க நல்ல பெரிய படிப்பு படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலையில் அவங்களுக்குலாம் நல்ல நேரம், அருமையான நேரம். ஏன்னா அடுத்த இடம் வாக்கு கல்வி வருமானம் குடும்பம் அப்படிப்பட்ட இடத்துல சுக்கிரன் ஆட்சி எப்படிப்பட்டது? இது பூரா அந்த 19/9/2024 புதனும் ஆட்சி உச்சம், சுக்கிரனும் ஆட்சி உச்சம். அப்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல ஒரு வருமானம் பெறுகின்ற ஸ்தானத்துல குடும்ப வருமானத்திற்கு ஒரு இடத்துல ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற உச்சத்திற்கு சொல்லுகின்ற வேற லெவல்ல போகக்கூடிய ஒரு இடம் தான். வியாபார விருத்தி அடையும், வருமானம் கிடைக்குங்க, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு வருமானம் பார்க்குறோம். அவரை ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட யோகம் தான் பதவி யோகம். நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகம், சொத்து யோகம், வாகன யோகம், அத்தனை யோகங்களையும் அள்ளி தருகின்ற இடத்தில் தான் சுக்கிரன் இருக்கிறார். மேலும் இதற்கு இடையூறுகள் ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடையூறுகளை வெற்றி பெறக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கக்கூடியது. பதவி உயர்வுகள், வருமான முன்னேற்றங்கள், அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடியது, செய்த வியாபாரம் தொழிலில் வருமானத்தை அதிகப்படுத்துறது, இதெல்லாம் குரு கன்னி ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மேலும் புதன் ஆட்சி வரும்போது புதனை பார்க்கக்கூடிய நிலை. அப்ப நீங்க நினைச்சதுல எதனாலும் சாதிக்கலாம், அதை வேற லெவல்ல புரட்டி போட போகுதுன்னு சொல்லக்கூடியது நிச்சயமா உண்டு. புரட்டாசி மாதம் புரட்டி போடுகின்ற வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற யோகம் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? சனி பகவான் 6ஆம் இடத்தில் தொழில் வெற்றிகள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு எந்த பிரச்சனையாலும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தில் கணவன் மனைவிகள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ராகு இருந்தாங்க. அதனால ஒன்றும் நடராது, அந்த மாதிரிலாம் வராது, வாய்ப்பே இல்லை. ஆழ்த்த பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையே பெரிய லெவலில் போகாது, அதெல்லாம் சரியாகும். திருமண தடைகள் விலகும், திருமணம் நடக்கும், மங்களகரமாக திருமணம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா பெண்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வலிமையா இருந்தா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது வேற லெவலில் குட்டி தருகின்ற அருமையான யோகம் புரட்டாசி மாதம். மேலும் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகம், வாத்தியார் வேலை, காவல்துறை, இது சம்பந்தப்பட்ட உத்தியோகம் தரக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அப்ப முக்கியமான கிரக மாற்றங்கள் இது புதனும் சுக்கிரன், மேலும் வழக்கம் போல இருக்கக்கூடிய குரு வலிமை அடையக்கூடிய காலம் தான் அந்த காலம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் கன்னிராசிக்கு உண்டு. இந்த கன்னிராசிக்கு ஏதாவது உங்களுக்கு சரியா நடக்கல, ஏதாவது சங்கடங்கள், வேதனைகள், ஏதாவது சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. கீழே நம்பர் இருக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இது பொது பலன், அதை முதல்ல புரிஞ்சு. இது பொதுவாக அத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். உங்கள் தனிப்பட்ட பிறப்பு முதல், அதாவது பிரம்மன் உங்கள் தலையெழுத்த பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தனிப்பட்ட ஜாதகமாக, ஜனன ஜாதகமாக இறைவன் எழுதியிருக்கிறார். உங்க தலையெழுத்து அதுல பார்க்கலாம். இதுல ஏதாவது சரியா வரலன்னா உங்க தலையெழுத்து, உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கலாம். எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, வேதனைப்படக்கூடிய திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப சொன்ன இடத்துல பூரா அது நடக்கல, இது நடக்கல. அதுக்கு காரணம், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தவறு தான். புரிஞ்சுட்டீங்களா?
ஆக பிரம்ம வேத சாஸ்திரம், பிரம்மனால் விரைவினால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி அந்த 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல நல்ல வாழ்க வளமுடன், நல்ல நிறைந்த செல்வங்களுடன், நிறைந்த தொழில் வளமுடன், நிறைந்த மனம் நிறைந்த முன்னேற்றங்களுடன் சிறந்து உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.